கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் அற்புதமாக இந்த ஜெப கூடுகையிலே நம்மை நடத்தி வருகிறார், ஆசீர்வதித்து வருகிறார், ஜெபங்களை கேட்டு வருகிறார். இந்த இடத்துல அவர் பிரசன்னமாக இருக்கிறார். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் இங்கே எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவ்வளவு பேர் மத்தியிலையும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் ஆம்னி பிரசன்ட் காடுன்னு நம்ம எப்பவுமே சொல்கிறோம் இல்லையா? ஆம்னி பிரசன்ட், He is omnipresent. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஓப்பனிங் பிரேயர் பெட்சி ஜோவை பண்ணுமாறு அழைக்கிறேன். சர்வவல்லமையுள்ள பிதாவே, இந்த அருமையான சாயங்காலம் பொழுதுக்காக எனக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு விஷயம் நாங்கள் ஒரு சிறு குடும்பமாய் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உடைய பாதப்படியிலே வந்து காத்திருக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த மேலான தயவுக்காய் ஸ்லாக்கியத்திற்காய் உங்களுக்கு கொடான கூடி நன்றி கர்த்தாவே. அப்பா, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எங்களை சுற்றி ஆண்டவரே இருக்கிற ஜனங்களை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், உணவு உடுக்க உடை தங்க இடம் இல்லாமல் அல்லபோதி திரிவதை நாங்கள் பார்க்குறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒருத்தரும் ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஆண்டவரே உயிரை விட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீங்கள் இதுவரைக்கும் போஷித்து பாதுகாத்து ஆண்டவரே உங்களுடைய செட்டை நிலத்துக்குள்ளே ஒரு ஆண்டவரே கல்லூரி போல் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து ஆண்டவரை நீங்கள் வச்சிருக்கீங்கப்பா. அந்த தயவுக்காக போடான கூடி நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு 40 குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரே ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங்காக இந்த ஜெபத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கர்த்தாவே. இதுவரைக்கும் என் தேவன் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீங்க சுவாமி. ஆண்டவரே, அன்னைக்கு அந்த நோவா வந்து 1 வருஷமா அந்த வேலையை கட்டி முடிக்க வரைக்கும் நீங்கள் மிகவும் ஆண்டவரே நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தீங்க கர்த்தாவே. அந்த 8 பேருக்காக நீங்கள் அவ்வளோ பொறுமையுள்ளவராக இருந்தீங்க. இன்னும் என் தேவன் எங்களுக்காக இறங்கி ஆண்டவரே இந்த 40 குடும்பம் நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னா எங்களுக்காக இறங்கி ஆண்டவரே அப்போ ஒரு நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து எங்கள் தேசத்து மக்கள் நீங்கள் பல விதமாக ஜெபிக்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஜெபம் ஆண்டவரே ஆரம்பிக்கப்பட்டதான நோக்கம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் என் தேவன் நீர் அறிவிய கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு செஷனையும் ஆண்டவரை தொடக்க முதல் இறுதி வரைக்கும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எல்லா பகுதியும் நீங்கள் ஆசீர்வதித்தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, அநேக சாட்சியை நீங்கள் எழுப்புறீங்க, அந்த தயவுக்காக நன்றி. ஆனாலும் கர்த்தாவே, இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் எங்களுக்கு உண்டு சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனாக்காக எதிர்த்து நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தேவன் இன்னைக்கு இறங்கி ஆண்டவரை நீதிமான் செய்யும் ஊக்கமான வேட்கள் மிகவும் பலனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் யாரும் நீதிமான் நல்ல கர்த்தாவே ஆண்டவரே, ஆனாலும் என் தேவன் எங்களுக்கு தெரிந்து கொண்டீங்க. அந்த மேலான தயவை எண்ணி நாங்கள் பார்த்து வந்து கெஞ்சி நிற்கிறோம். எங்களை பிரித்து எடுத்துட்டீங்க சுவாமி. அந்த தயவுக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஒரு குடும்பமாய் மறுபடியும் உங்கள் காற்றில் வருகிறோம். தேவன் இன்னும் ஒரு விஷயம் எங்களுக்கு இறங்கி எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படும்படியான ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை என் தேவன் எனக்கு செய்யும்படியாக நாங்கள் பார்த்து ஒப்படைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே என்ன வசனத்தை கொடுத்து எங்களுக்கு ஏற்றும் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களோ அதை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரை, எங்கள் வசனத்தை கேட்க எங்களுடைய இருதயங்களையும் ஆண்டவரை எங்களுடைய மனசையும் ஆண்டவரை நீங்கள் திறந்து கர்த்தாவே நாங்கள் நல்லபடியாக அந்த வசனத்தை கேட்கிறவளா மாத்திரமல்ல அதுபடி நடக்கிறவளா எங்களை மாற்றுங்க. முற்று முடிய எல்லா காரியங்களும் நீங்கள் பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. நாம் ஜெபிக்கிறேன் நல்ல ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் பாடல் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபனேச நீதானையா இதுவரை உதவினீரே, எபினேச நீதானையா இதுவரை உதவினீரே,
எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி துதிப்போம். சிருஷ்டிகரை நாம் நோக்கி பார்க்கிறோம். வேதத்திலே சிருஷ்டிப்பு எவ்வளவு அழகாக, எவ்வளவு நுணுக்கமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அனுபவித்து வருகிறோம். எவ்வளவு பெரியவர் நம் ஆண்டவர், எவ்வளவு வல்லவர், சர்வ வல்லவர். அவர் எப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறோம்னு சொல்கிறோமே, அதே போல் பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இருதயம் ஒரு சந்தோஷத்தினால் நிறைகிறது அப்படின்னு சொல்லுவேன் நான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நான் ஒவ்வொரு துதியாக சொல்ல சொல்ல எல்லாரும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் என்று ரெஸ்பாண்ட் பண்ணலாம். பர்வதங்களின் மேல் தண்ணீர்களை நிற்க வைத்தவரே, சோத்திரா. தண்ணீர்கள் உம்முடைய கண்டிதத்தால் விலகி ஓடிற்றே. சோத்திரா. தண்ணீர்கள் உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிற்றே. சோத்திரா. தண்ணீர்கள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றதே. சோத்திரா. தண்ணீர்கள் திரும்ப வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீரே. சோத்திரா. பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறவரே. சோத்திரா. நீரூற்றுகளை மலைகள் நடுவே ஓடச் செய்கிறவரே. சோத்திரா. தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறவரே. சோத்திரா. பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணியவரே. சோத்திரா. பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் அஸ்திவாரப்படுத்தியவரே. சோத்திரா. வடக்கையும் தெற்கையும் உண்டாக்கியவரே. சோத்திரா. பூமியின் ஆழங்களை தமது கையில் வைத்திருக்கிறவரே. சோத்திரா. பர்வதங்களின் உயரங்களும் உம்முடையவைகளே. சோத்திரா. வெட்டாந்தரையையும் உமது கரம் உருவாக்கிற்றே. சோத்திரா. ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தியவரே. சோத்திரா. பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தவரே. சோத்திரா. பூமியை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடியவரே. சோத்திரா. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரே. சோத்திரா. பூமியை உண்டாக்கியவரே. சோத்திரா. பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கியவரே. சோத்திரா. உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்தவரே. சோத்திரா. பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறவரே. சோத்திரா. பூமியின் கடையாந்திரங்களை பார்க்கிறவரே. சோத்திரா. பூமியை அஸ்திவாரப்படுத்தியவரே. சோத்திரா. பூமிக்கு அளவு குறித்தவரே. சோத்திரா. பூமியின் மேல் நூல் போட்டவரே. சோத்திரா. பூமியின் ஆதாரங்களை போட்டவரே. சோத்திரா. பூமியின் கோடிக்கல்லை வைத்தவரே. சோத்திரா. அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடினார்களே. சோத்திரா. அப்பொழுது தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. சோத்திரா. பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்தவரே. சோத்திரா. பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவரே. சோத்திரா. பூமியை பரப்பினவரே. சோத்திரா. பூமியில் உற்பத்தியாகிறவைகளை பரப்பினவரே. சோத்திரா. தாம் ஒருவராய் பூமியை பரப்பினவரே. சோத்திரா. பூமியை உண்டு பண்ணியவரே. சோத்திரா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமாக இந்த பூமியை நீங்க சிருஷ்டித்திருக்கீங்க சுவாமி. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. துதி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துறோம். அழகான பூமியை சிருஷ்டித்து எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். Praise God. Hallelujah. நேத்து ஒரு அருமையான சத்தியத்தை பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் இன்னொரு மிக சிறப்பான வெளிப்பாட கொடுத்தார். தேவன் என்னை நேசிக்கிறார். God loves me. நேத்து பார்த்த அந்த ஐடி நான் யார்,
அது எப்படி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்துச்சோ அதை போலவே இது ஆசீர்வாதம். God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 3:16 தேவன் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார். தன்னுடைய குமாரனே கொடுத்தார். யார் யார் அவங்க விசுவாசிக்கிறவங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வேர்ட், எல்லாம் அடங்கிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு என் வாழ்க்கை என்ன ஆசீர்வாதம், நாளைக்கு என் வாழ்க்கை என்ன ஆசீர்வாதம், என் குடும்பத்தில் என்ன ஆசீர்வாதம், என் படிப்பில் என்ன ஆசீர்வாதம், என் தொழிலில் என்ன ஆசீர்வாதம், எல்லாம் அடங்கிய வார்த்தை. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது. ஒருவேளை தொடர்ந்து பிரச்சனைகள் வருது. வியாதி, பண நெருக்கம், குடும்பத்தில் போராட்டம், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வருது. அப்போ மனசில் ஒரு ஐடியா, ஒரு சிந்தனை கடந்து செல்லுது. இனி ஆண்டவர் நேசிக்கிறாரா? ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் மனசில் கடந்து போயிருக்கலாம். ஆண்டவரை நேசிக்கிறாரா? உலகத்தில் அநேகருக்கு இது ஒரு கேள்விக்குறி. ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை? ஆண்டவரை நேசிக்கிறாரா? Praise God. Hallelujah. தொடர்ந்து பிரச்சனைகள் வரும்போது நமக்குள்ள ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு கேள்வி, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா? Praise God. அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம இருதயத்தை பார்க்குறோம். நான் ஏன் இருதயத்தை பார்க்குறேன்? எனக்குள்ள தீய குணங்களை பார்க்குறேன். நான் படுற கோபம், நான் படுற எரிச்சல், நான் படுற பொறாமை, பின்மாற்றமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கு என் வாழ்க்கையில். நான் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது, ஆண்டவர் என்னை நேசிக்க முடியுமா? நான் இவ்வளவு மோசமானவனா இருக்கிறேனே, நான் இவ்வளவு மோசமான பெண்ணா இருக்கிறேனே, ஆண்டவர் என்னை நேசிக்க முடியுமா? ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள வரலாம். பிரியமானவர்களே, என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, வேதம் சொல்லுது கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். என்ன வந்தாலும் சரி, போராட்டத்தை கண்டு, பிரச்சனையை கண்டு, இல்லாமையை கண்டு, குறைவை கண்டு, வியாதியை கண்டு, இழப்பை கண்டு ஒருபோதும் அந்த கேள்விக்குறிக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவன் என்னை நேசிக்கிறார். இந்த ஒரு ஐடி, நீயோட ஐடியை முடிக்கிறேன். முடிக்கும் போது யோவான் 2:2 பார்த்த மாதிரி கடைசியாக கொடுக்குற ஐடி அது உங்களுக்கு நிலைச்சிருக்கணும். உங்களுக்குள்ள அப்படியே ரிசைட் பண்ணி இருக்கணும். உங்களுக்குள்ள பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இது உங்க மைண்ட் எங்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும். God loves me. Jesus loves me. Jesus loves me. என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, என்ன சுகமினாலும் சரி, ஒருபோதும் இந்த இடத்திலிருந்து அசையாதீங்க. இந்த இடத்திலிருந்து அசையாதீங்க. இந்த ஐடென்டிட்டியை விட்டுறாங்க. கேள்விக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா, அல்லாட்டி கர்த்தர் என்னை நேசிப்பதுக்கு நான் தகுதி உள்ளவனா? ரெண்டுமே கிடையாது. ஆண்டவர் என்னை நேசிப்பதற்கு என் தகுதியை பார்த்து அவர் நேசிக்கவில்லை. ரோமர் 5:8-10 ரோமன்ஸ் 5:8-10. நான் பாவியா இருக்கும் போது கிறிஸ்து என்னை நேசித்தார். ஹல்லேலூயா. நான் நல்லவனால என்னை ஆண்டவர் நேசிக்கல. குறை உள்ளவனாக, பலவீனம் உள்ளவனாக, ஆண்டவருக்கு எதிர்மறையான வாழ்க்கை வாழ்ந்து கொடுக்க மனிதனாக இருக்கும் போது, அந்த நேரத்தில், அந்த சூழ்நிலையில்
கர்த்தர் என்னை நேசித்தார். என் வாழ்க்கையில் நாத்தடிக்கும் போது, என் வாழ்க்கையில துன்மார்க்கம் இருக்கும் போது, என் வாழ்க்கையில பொல்லாப்பு இருக்கும் போது ஆண்டவர் என்னை நேசித்தார். ஹல்லேலூயா. ரோமன்ஸ் 5:10 என்ன சொல்லுதுமா? இன்னும் அருமையா சொல்லுது. நாம் ஆண்டவருக்கு சத்ருவா இருக்கும் போது, நான் இன்டிஃபரண்டா இருந்தேன் இல்லை, அது மட்டும் இல்லை, நான் ஆண்டவருடைய பகைவனாக இருந்தேன், அப்பொழுது என்னை நேசித்தார். இந்த வசனங்கள் ஒன்று போயிட்டே இருக்கும். என்னுடைய தகுதினால ஆண்டவரை நேசிக்கிறேன். நான் நல்லா படிக்கிறதுனால எங்கள் அப்பா என்னை நேசிக்கிறேன். நான் ரொம்ப டேலண்டட்னால எங்கள் அம்மா என்னை நேசிக்கலை. நான் ரொம்ப ஸ்மார்ட்னால ஆண்டவரை நேசிக்கிறேன். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என் இருதயத்தை நேசிக்கிறார். நான் இருக்க வண்ணமாக இருக்கும் சூழ்நிலையில whatever I am, God loves me. Wherever I am, God loves me. Whoever I am, God loves me. Praise God. நீங்க ஆண்டவரோடு பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி ஒரு தடுமாற்றமான ஒரு பாதை வழியா போயிருக்கலாம். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறாரா? இத்தனை பாருங்க, இத்தனை இன்சிடென்ட்ஸ். அதே மாதிரி ரிவர்ஸ்ல என்கிட்ட இந்த குணம் இருக்கு, அந்த குணம் இருக்கு, நான் அவங்களுக்கு எதிராக இப்படி பண்ணிட்டேன், நான் இவங்களுக்கு எதிராக இப்படி பண்ணிட்டேன். so many things. ரெண்டுக்கும் இடம் கொடுக்காது. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, இயேசு என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும், ஒரு பெரிய ஆசீர்வாத வாசல் உங்களுக்கு நீ திறக்குது. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் போவாததுக்கு ஒரு காரணம் இந்த கேள்விக்குறி. இன்னைக்கு அந்த கேள்விக்குரிய மாற்ற போறீங்க. என்ன மாற்ற போறீங்க? ஆச்சரியக்குறியாக. God loves me. என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். God loves me too. Exclamation. அன்னைக்கு question, இன்னைக்கு exclamation. ஒரு செடியை பாருங்க. ஒரு செடிக்கு தேவை சூரிய ஒளி. A plant needs sunlight. எதுக்கு? வளர்றதுக்கு. எதுக்கு? மொட்டு விடுறதுக்கு. எதுக்கு? பூ உண்டாக்குறது. எதுக்கு? கனி உண்டாவது. அதே போல எனக்கும் உங்களுக்கு ஒரு தேவை. அன்பு, தேவ அன்பு. God loves me. இந்த உணர்வு வரும்போது, ஒருவேளை உங்க வளர்ச்சியில ஒரு தடை இருக்குன்னா, அந்த தடையை இந்த சத்தியம், இந்த வெளிப்பாடு எடுத்து போடும். உங்க குடும்பம் வளராம இருக்கிற மாதிரி உணர்வு இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உன் குடும்பத்தை நேசிக்கிறார், உன் வாழ்க்கை துணையை நேசிக்கிறார். உங்களுடைய பையனை, உங்க மகளை, உங்க அக்காவை, தங்கச்சிய, உங்க அப்பாவை, அம்மாவை கர்த்தர் நேசிக்கிறார். குடும்பத்துல வளர்ச்சி உண்டாகும். இந்த தடை எடுத்து போடுங்க. கேள்விக்குறி ஆச்சரியக்குறியா மாற்றுங்க. Praise God. ஒருவேளை என் வாழ்க்கையில பசுமை இல்லை, என் வாழ்க்கையில மலர் இல்லை, அழகு இல்லை, என் வாழ்க்கையில கனி இல்லை, இந்த சத்தியம், இயேசு என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். நானும் நீங்க என்னவா செய்யணும்? ஒன்னே ஒன்று செய்யணும். இந்த இருதயத்தின் வாசலை திறக்கும். கர்த்தருடைய அன்பு, தேவ அன்பு உங்க இருதயத்தில் ஊற்றப்படும். God will pour his love on you. நீங்க அறியாமனால, வெளிப்பாடு இல்லாதனால, ஒருவேளை பிஸி இதெல்லாம் சிந்திக்கவே நேரம் இல்லை, பிஸியா இருந்தனால கதவு திறக்கப்படல. நீங்க வசனம் உங்களுக்கு ஞாபகப்படுத்து, யூ நீட் காட்ஸ் லவ். உங்க வாழ்க்கையில ஏ சோர்வு, ஏ பலவீனம், ஏ கேள்விக்குறிகள், ஏ கண்ணீர், ஏ மன வருத்தம், ஏ ஸ்ட்ரெஸ். எத்தனை பேருக்கு ஸ்ட்ரெஸ்? சரீரத்தில் அங்க வலிக்குது, இங்க வலிக்குதுன்னு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. உடனே டாக்டர்கிட்ட போறாங்க, மருந்து எடுக்கிறோம்.
எத்தனை பேர் ஸ்ட்ரெஸ்ல வாழ்றாங்க, யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது அதிக ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணும். ஏன்னா தெரியும், இந்த ஸ்ட்ரெஸ் அனாவசியமான ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதில் கிடையாது, உலகம் பதில் கொடுக்க முடியாது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பதில், எனக்கும் உங்களுக்கு ஒரு பதில். அந்த பதில், அந்த சொல்யூஷன் என்னது? இயேசு என்னை நேசிக்கிறார். எப்பெல்லாம் மனசுல சோர்வு, அழுத்தம், போராட்டம், என்னால செய்ய முடியல, ஏன் அவங்க இப்படி பண்றாங்க, நான் என்ன தவறு செய்தேன், பல நேரம் பதிலே இல்லாத கேள்விக்குரிய உங்க மனசு அழுத்துது. என்னால எப்படி செய்ய முடியும், முடியாது, என் குடும்பத்தை எப்படி நடத்த முடியும், இந்த வேதனை எப்படி வழிவேறுவேன், எல்லா கேள்விக்கும் ஒரு பதில், இயேசு என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இது ஃபண்டமெண்டல். ஆனா இந்த ஃபண்டமெண்டல் விட்டு நம்ம விலகி போறோம் அநேக நாட்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் மீண்டும் ஞாபகப்படுத்துறார். சங்கீதம் 42:1 சொல்லுது, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கர்த்தரை வாஞ்சித்து கதறுது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உங்களுக்கு தெரியாது, உங்க மனசு அது புரிய முடியல, உங்க இருதயத்தை உங்க மனசு புரிய முடியல. உங்க இருதயம், உங்க ஆத்மா வேக்கண்டா இருந்துச்சுன்னா ஆத்மா கேட்கும், ஐயோ நான் காலியா இருக்கேன், I'm empty. என்னுடைய ஆத்மா கேட்கிற கேள்விக்கு என் மனசுக்கு பதில் கொடுக்க முடியல. சங்கீதக்காரன் அதை கேட்டுட்டான், புரிஞ்சுக்கிட்டான். என் ஆத்மா ஒண்ணு கேட்குது, தேடுது, வாஞ்சிக்குது. அது என்னது? தேவ அன்பு. என் இருதயம் வாஞ்சிக்குது ஐயா. மானு பிரச்சனைக்கு தப்பிக்க, வேட்டையாடுற சிங்கத்துக்கு தப்பிக்க ஓடுது. உயிர் பிழைக்கணும், அது ஓடுது. ஃபுல் ஸ்ட்ரென்த், 200% ஸ்ட்ரென்த்ல ஓடுது, தப்பிச்சிருது. இப்ப என்ன வருது? தாகம். தாகம். அன்னைக்கு பயத்துல கதறிச்சு, இப்ப தாகத்துல கதறுது. அதுக்கு தண்ணி வேணும். எப்படி சிங்கம், எப்படி புலி அதை அடிச்சு கொண்டிருக்குமோ அதே போல இன்னைக்கு தாகம் அதை கொன்று மாதிரி தோணுது. தாகத்தை மறிச்சு போயிருவேனா அவனுக்கு கதர். அதேதான், வேலை வேலை வேலைன்னு ஓடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், இவங்கள ப்ளீஸ் பண்ணணும், இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணணும், அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணணும், இந்த பார்ட் டைம் டியூட்டி பார்க்கணும், அந்த நைட் டைம் டியூட்டி பார்க்கணும், ஓடணும். இப்ப ஒரு சத்தம் உள்ளது வருது, ஆத்மா சத்தம், எனக்கு தேவை தேவ அன்பு. நான் காலியா இருக்கேன், நான் காலியா இருக்கேன், நான் காலியா இருக்கேன், எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு தூக்கம் இல்லை. எப்ப எனக்கு சந்தோஷம் வரும், எப்ப எனக்கு நிறைவேறும்? இயேசு அன்பை என் உள்ளத்தில் ஊற்று போது நான் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, என் இருதை திற. That's hallelujah, praise God. எபேசியர் 3:17 பவுல் ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அன்பிலே வேரூன்றி நிலைத்திருங்கள். அன்பிலே வேரூன்றி நிலைத்திருங்க. எபேசியன்ஸ் 3:17. வேர் ஊன்றி எதுல? அன்புல. மழை பெய்யுது, சோன் பெய்யுது, சின்ன செடி அவ நிக்குது, பெரிய மரம் டொம்முன்னு இருக்குது. பெரிய மரம் அப்படியே நிக்குது, சின்ன செடி சாஞ்சிருக்கு. என்ன வித்தியாசம்? சிறுசுனால விழுந்துச்சுன்னு கிடையாது, பெருசுனால் நின்றுச்சுன்னு அல்ல. வாட் இஸ் த ரீசன்? வேர். வேர் ஊன்றி இருந்துச்சுன்னா என்ன காத்து அடிச்சாலும் அது நிலைத்து நிற்கும். வேர் ஊன்றலைன்னா
அது எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவோ படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் சரி, எவ்வளவு ஞானம் இருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவு இருந்தாலும் சரி, எவ்வளவு பைபிள் நாலேஜ் இருந்தாலும் சரி, வேறு இல்லைன்னா அது சாஞ்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க வசனம் என்ன சொல்லுது? அன்பிலே, தேவ அன்பிலே வேரூன்றி, ஃபவுண்டேஷன். நான் செழிப்பா இருக்கணுமா அருமையான சகோதரே? நீங்க செழிப்பா இருக்கணுமா அருமையான சகோதரியே? நீங்க சந்தோஷமா நிலை நிற்கணுமா? Do you want to stand up? You want to stand upright? நீங்க சாஞ்சிட்டீங்களா? இல்ல. நீங்க வேர் ஊண்டிட்டீங்களா, கர்த்தருடைய அன்புல வேர் ஊண்டிட்டீங்களா, உங்களுக்கு ஒருபோதும் எந்த புயல், எந்த சுழல் காற்று, எந்த ஸ்டார், எந்த ஹரிக்கேன், வியாதி இல்லாம, குறைவு, போராட்டம் எதுனாலும் நீங்க வாழ்க்கையில நிலைத்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. வறட்சி வரலாம் செடிக்கு, மரத்துக்கு. வறட்சி காலத்துல செடி நல்லா இருக்கும், வறட்சி காலத்திலையும் நல்லா இருக்கும். எதை பொறுத்தது? வேற பொறுத்தது. உங்க வேர் கிறிஸ்துவின் அன்புல வேரூன்றி இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஜீசஸ் லவ்ஸ் மீ. அதான் உங்க வேர். உங்க ஃபவுண்டேஷன் என்னது? என் வாழ்க்கையில முதல் மாடி, 2ஆம் மாடி, 3ஆம் மாடி, 4ஆம் மாடி கட்டி இருக்கலாம். என் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கா? என் ஃபவுண்டேஷன் என்ன வசனம் சொல்லுது? என் ரூட் என்னன்னு சொல்லுது? கர்த்தருடைய அன்புலே நான் நிலைத்து இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவர் கூட பேசிட்டு இருக்கார். உங்களுக்கு ஒரு சூரிய ஒளி தேவை. யூ நீட் a sunshine of God's love. இந்த சூரிய ஒளி இல்லைன்னா மங்கி போயிடும். செடி, பூ வாடி போயிடும், பிரகாசம் இருக்காது. ஒருவேளை யாராவது சொல்றாங்க, ஏன் இப்பெல்லாம் கொஞ்சம் டல்லா இருக்க? ஆண்டவர் சொல்றாரு, யூ நீட் சன்ஷைன் ஆஃப் காட்ஸ் லவ். தேவ ஒளியாகிய அன்பு, சூரிய ஒளியாக தேவ அன்பு உங்க வாழ்க்கையில. யூ நீட் a sunshine. உங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். I continue to love you. வண்டர்ஃபுல் வெளிப்பாடு. ஒரு நிமிஷம் என்னோட நீங்க எங்க இருந்தாலும் சேர்த்து சொல்றீங்களா? ஜீசஸ் லவ்ஸ் மீ. ஜீசஸ் லவ்ஸ் மீ. ஜீசஸ் லவ்ஸ் மீ. ஜீசஸ் லவ்ஸ் மீ. வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி சொன்னதே கிடையாதுங்க. நீங்க புதுசா சொல்றீங்களே, டசன்ட் மேட்டர். லைஃப்ல புதுசா கத்துக்கணும் இல்லையா? அதான் லைஃப் த்ரில்லிங், அதான் லைஃப் ப்ராஸ்பரஸ், அதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. wherever you are, once again, Jesus loves me. சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். இயேசு என்னை நேசிக்கிறார். ஒரு ஸ்டெப் போய் சொல்லுங்க, இயேசு என்னையும் நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்கிறார். நான் பல முறை அதான் சொல்றேன். Jesus loves me too. இயேசு என்னையும் நேசிக்கிறார். சொல்லுங்க, say it with a sense of humor. Wonderful, great medicine. இது வரைக்கும் எத்தனை டானிக் குடிச்சிருக்கலாம்? எல்லா டானிக்கை காட்டும் இது விசேஷமான டானிக். நீங்க இளம் வயதில் இருக்கலாம், you may be in mid age, you may be in old age. One thing, Jesus loves me. Hallelujah. இன்னைக்கு பேசேஜ் சொல்லிட்டு நான் இன்னைக்கு அனுப்பிச்சிருந்தேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வசனங்கள். இது வாஸ்தவ சிலருக்கு கேள்வி இருக்கும். இந்த பேசேஜ்ல இருந்து இப்ப பேசப்பட்டு வர்ற காரியம் என்னன்னா, ஐடி, நான் கிறிஸ்துவுக்குள் யார்? இந்த பேசேஜ்ல இருந்து என்ன ஐடி வரப்போகுது? நான் யாருன்னு என்ன சொல்ல போறாங்க இல்லையா? ஒரு கேள்வி வந்துச்சா வரலையா உங்களுக்கு? இந்த பகுதியில ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெண்ணுடைய பேர் என்ன? பேரை சொல்ல. இந்த பெண்ணுடைய பிரச்சனை என்ன? வேதம் சொல்ல. ஏன் பெண்ணுடைய பேரை சொல்லல? ஏன் இந்த பெண்ணுடைய பிரச்சனை சொல்லல? இந்த பெண்ணுக்கு உலகம் ஒரு பேர் வச்சிருந்துச்சு. அந்த பேர் என்ன தெரியுமா? பாவி. இந்த பெண்ணுக்கு என்ன பேரு? உலகம் வச்ச பேரு பாவி.
அந்த ஊருக்கே தெரியும் அவருடைய பிரச்சனை, பாவமான வாழ்க்கை. அதனால சொல்றதுக்கு தேவையே கிடையாது. இட்ஸ் சோ ஆப்வியஸ். Praise God. அங்க உள்ள ஊர்க்காரங்களா ஒண்ணு தெரியும், இவருடைய மோசமான வாழ்க்கையே தெரியும். ஊர்க்காரங்களுக்கு இந்த பெண்ணுடைய நெகட்டிவ் சைடு அவ்வளவு தெரியும். ஊர்க்காரங்களுக்கு தெரியும் இவருடைய கேவலமான வாழ்க்கையை தெரியும், பாவமான வாழ்க்கையை தெரியும். ஆனா இவளுக்கு ஒண்ணு தெரியும், இந்த பெண்ணுக்கு ஒண்ணு தெரியும், இயேசு என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரச்சனை மகா பெரிய பிரச்சனை. அவருடைய வெளிப்பாடு அந்த பிரச்சனை காட்டிலும் பெரிய வெளிப்பாடு. You may have a very big problem. எனக்கு 20 வருஷமா இது நடக்கலை, எனக்கு 10 வருஷமா இது நடக்கலை, நாங்க குடும்பம் சேர்ந்து இதை வாஞ்சிக்கிறோம், கிடைக்கல. பிக் ப்ராப்ளம், பிக் நீட், பிக் பெயின், பிக் லாஸ். உங்களுக்கு அருமையான சகோதரி சகோதரி, அதை காட்டிலும் அந்த பெரிய பிரச்சனை காட்டிலும், பெரிய குறைவை காட்டிலும், பெரிய வேதனை காட்டிலும் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு பெரிய சத்தியம், இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். Praise God. நான் திருப்பி வார்த்தை சொல்றேன். God wants you to remember this. உங்க காது முழுவதும் நிறைய இந்த வார்த்தை, இயேசுவை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மே 31 அன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசுறார் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவரை தட்டி கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்தினார். Praise God. Hallelujah. எனக்கு தேவன் புரிஞ்சு நீங்க வசனத்தை கொடுத்தார் அப்படி சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் வரும். இந்த பெண் என்ன செய்தால் தெரியுமா? சிமியோன் என்ற ஒரு மனுஷன் வீட்டில் இயேசு கிறிஸ்துவின் விருந்து. அவன் பெரிய பரிசேயன், பெரிய பணக்காரன். அந்த விருந்துக்கு அழைக்கப்படாமல் வர்றவன் ஏசு வேதம் சொல்லுது, இவ மெதுவா கீழே போய் இயேசு பாதத்தக்கம் அப்படியே முழங்கால் போட்டு பாதத்தை தொடச்சி தன்னுடைய கண்ணீரால் நனைத்து, தன்னுடைய கண்ணீரால் நனைத்து, தன் தலைமுறால் துடைத்து, முத்தம் செய்து, 1 வருஷத்தின் சம்பளத்துக்கு ஒத்த ஒரு விசேஷமான தைலத்தை, பெர்ஃப்யூமை கால ஊத்துகிறார். Praise God. அவர் இது வார்த்தை டச்சிங் வேர்ட். அவருடைய கண்ணீரால் இயேசு பாதங்களை நனைத்தார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இந்த நனைத்தால் என்ற வார்த்தை என்ன சொல்லுமா? கிரேக்க மொழியில மலை மாறி பெய்தது. பிரேக்கோ, கிரீக் வேர்டு பிரேக்கோ, மலை மாறி கண்ணீர் தாறு தாரையாக கண்ணீரை ஊற்றினார். இதே வார்த்தை தான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எலியாவை பற்றி சொல்லப்படுது. எலியா ஜபத்தால மலையை நிப்பாட்டினார். இதே பிரேக்கோ மலை, பிரேக்கோன மலை, இங்க நனைத்து அப்படின்னு வார்த்தை இருக்கு. மலை போல அவருடைய கண்ணீர் தார தாரையாக. She opened her heart. ரகசியம், சீக்ரெட். நம்ம எத்தனையோ பேர் இதயத்தை திறந்து மனுஷனோட பேசுறோம். பக்கத்து வீட்டுக்காரங்க கலி கூட அவங்களோட இவங்களோட. Open your heart to Jesus. He will fill it with God's love. Hallelujah. Praise God. அவருடைய இதயத்தை திறந்து ஊற்றினார். இந்த விருந்து நடத்துற சிமியோ ஹோஸ்ட் மனசுல நினைக்கிறான், இவ தீர்க்கதரிசியா இயேசு கிறிஸ்து,
உலகமே தெரியும் இந்த அம்மா பற்றி, இந்த பெண்ணை பற்றி, இவருக்கு இது கூட தெரியாது அப்படின்னு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார், சீமோனே உனக்கு ஒரு விஷயம் தெரியணும் சீமோனே, ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்லணும். சீமோனே நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லணும். I want to tell you something. I want to tell you one thing, Simon. Praise God. சீமோனுக்கு என்ன சொல்லிருக்கிற ஆண்டவரே? சீமோனே என்னுடைய அன்பு பெரியது, புரிஞ்சுக்க. சீமோன்ற இடத்தை விட்டுட்டு என் பேரை போட்டு சுரேஷ் ஜான்சன், நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். உங்க பேரை வச்சுக்கோங்க. உங்க பேரு ஷீபான்னு வச்சுக்கோங்க. ஷீபா, நான் உனக்கு ஒன்று சொல்லணும். ஒன்று சொல்லணும். என் அன்பு பெரியது. இயேசு அன்பு பெரியது. சீமோனே, நீ பெரிய பரிசேன், வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கிற. உன் பைபிள் நாலேஜ் ஒரு யூஸும் கிடையாது. எப்போ யூஸ் ஆகும்? இது துரியணும். ஃபண்டமெண்டல், அடிப்படை, வேறு என்னது? இயேசு என்னை நேசிக்கிறார். God loves me. Hallelujah. Hallelujah. சீமோனே, உனக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டும். Praise God. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அருமையாய் சொல்லுது, தேவன் நம்மை முதல்ல நேசித்தார். நம்ம நிறைய சொல்லுவோம், சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லியிருப்போம். அதில் நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஏன் அடிச்சேன்னு கேட்டால் அவன் என்னை அடித்தான், அவன் அடிச்சதுனால திருப்பி அடிப்பேன். இந்த வேதம் போது சொல்லுது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் சொல்லுது, இயேசு நம்மை முதல்ல நேசித்தார். We only respond. We only respond. இயேசு என்னை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசேயன் சிமியோன் பரலோகத்துக்கு போனானா போலேன்னு தெரியாது. ஆனால் ஒன் திங் ஃபார் ஷுவர், இந்த பெண் பரலோகத்துக்கு போனார். இயேசு அன்பை அறிந்து கொண்டார். Jesus loves me. தன் இருதை திறந்தார். இயேசு அன்புனால நிரப்பப்படும் போது அவள் பாவங்களாம் நீங்குது. இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்ன வார்த்தை, உன் விசுவாசத்தினால் நீ ரட்சிக்கப்பட்டார். Believe today. என்ன விசுவாசம் நீங்க அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு என்னை நேசிக்கிறார். விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில குறைவுகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், நிந்த ஏதுவானால் நீங்க விசுவாசிங்க. உன் விசுவாசம் தேவ அன்பை பிடித்து கொள்ளும். Hallelujah. Praise God. Jesus loves me. Amen. பாடணும்னு தோணுதா? இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க நான் செய்த தென்ன மாதவமோ. ஆம், என்ன மாதவம் செஞ்சோமோ இயேசு நம்ம இப்படியே அருமையாக நேசிக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது சங்கீத நேரம். நாம் 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும்.
இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்மள பேசுறோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. விசுவாசமா சொல்லுவோம். வாதை என் தெருவை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் ஊர்ல இருந்து விரட்டுறேன். என் ஊரிலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ என் மாநிலத்திலிருந்து விரட்டுறேன். என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ கட்டி இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ கட்டி இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். Amen. Amen. இப்பொழுது ஜெப நேரம். ஜேசுதாஸ் ஐயா அவர்களை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார் என்று இவங்களோடு தெளிவாய் பேசின எங்கள் தெய்வமே வைத்திருக்கிறோம். Praise God. நாளிலே கிருபை உடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்குவதற்காய் துதிக்கிறேன். என்னையும் நீர் நேசிக்கிறேன், எங்களையும் நீர் நேசிக்கிறேன். உம்மை வாஞ்சிக்காத பட்சத்தில், உம்மை மதிக்காத பட்சத்தில், நிர்விசாரமாய் வாழ்ந்த நாட்களிலும் நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வந்த நாட்களுக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு, விலையேறப்பட்ட அன்பு, அளவு கடந்த அன்பு ஆண்டவரே, நிபந்தனையற்ற அன்பு ஆண்டவரே, எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களை நேசிக்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம். Praise God. உடைய அன்பு ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இடைபடுவதற்காக துதிக்கிறோம். Praise God. ஆண்டவரே, உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். என்ன மாதவம் செய்தனோ என்று பக்தன் அருமையாய் பாடியிருக்கிறார். ஆண்டவரே, அந்த உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வயதை எங்கள் தர வேண்டுமாய் கேட்டிருக்கிறோம். உடைய வெளியேறப்பட்ட அன்பை புரிந்தவர்களாய், உடைய வெளியேறப்பட்ட அன்புக்கு கடன்பட்டவர்களாய் நாங்கள் ஜீவிக்கணுமே. ஆண்டவரே ஐயா, அந்த பாரியான ஸ்திரீ மீது அன்பு கூர்ந்ததை அனுமனவாய் அனுபவித்தோம். ஆண்டவரே, உடைய பாதங்களை முத்தம் செய்தார். ஆண்டவரே, தன் கண்ணீரால் நனைத்தார். ஆண்டவரே, அவளுடைய தலை முடியால் துடைத்தார். ஆண்டவரே ஐயா, இப்படிப்பட்ட தாழ்மை, இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, இப்படிப்பட்ட காரியம் எங்களுடைய வாழ்க்கையில வேணுமே. ஆண்டவரே, அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவளாய், ரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டவளாய் அந்த இடத்தை விட்டு சென்றாள். ஆண்டவரே, அதே அனுபவம் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் கிடைக்கணும். ஆண்டவரே, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல எங்களுடைய வாழ்க்கை உண்மை நோக்கி கதறுகிற வாழ்க்கையாக அமையணும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இருக்கும் பொழுது கொரோனா வைரஸ் எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரே. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு எங்களிடத்துல இருக்கும் பொழுது மற்றவர்கள் மீது அன்பு கூற வேண்டும் என்கிற தனியாத தாகம் எங்களுக்கு இருக்கும் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக அன்பு எங்களுடைய உள்ளங்களிலே ஊற்றப்படும் பொழுது ஆண்டவரே, அது நிரம்பி வடிந்து அநேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆண்டவரே. அநேக ஏழை மக்களுக்கு உதவி செய்கிற மக்களாய் நாங்கள் மாறிவிடுவோம் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக சிந்தை எங்களை ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக அன்பு எங்களை ஆட்கொள்ளும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய நடவடிக்கை, எங்களுடைய நோக்கங்கள், எண்ணங்கள் எல்லாமே உண்மை சார்ந்தவர்களாக இருக்கும் ஆண்டவரே. உண்மை போலவே இருக்கும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை இந்த ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். எங்களை தாண்டி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ஸ்ல வார்டுல படுத்திருக்கிற மக்களுக்கு நல்ல மனநிலைமையை கட்டளையிட்டு தாரும். சீக்கிரத்துல ஒரு பெரிய சுகத்தை கட்டளையிட்டு போடுவோம் ஆண்டவரே. கொரோனா வைரஸ்னால இழக்க கொடுத்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய ஆதரவையும் தேர்தலையும் அனுசரணையும் நீர் கட்டளையிட்டு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸ் தாக்கத்தினாலே ஆண்டவரே பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற அனுதினம் வேலை செய்கிற கூலி ஆட்களுக்காக ஜெபிக்கிறோம். மாநிலங்கள் விட்டு இங்கு வந்து வேலைக்கு வந்திருக்கிற மக்கள் திரும்ப அவர்கள் இடத்துக்கு போய் சேர்வதற்கு வேண்டிய கிருபையை நீர் கூட்டி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்கள் மாநிலத்திலிருந்து ரயில்வே வசதியை நீர் கட்டளையிட்டு கொடுத்ததற்காக சோசரிக்கிறோம். எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தெய்வமாயிருந்ததற்காக துதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்க்கு ஒரு பெரிய முடிவை சீக்கிரத்திலே கொண்டு வந்து ஆண்டுங்க. நாங்கள் எல்லோரும் இணைந்து ஆராதிக்கும் நாட்களை நீர் எங்களுக்கு சீக்கிரத்திலே கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உங்களுடைய வெளியேறப்பட்ட அன்பினாலே நீர் எங்களை எண்ணிக்கை வைத்திருப்பதற்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோட தெளிவாக பேசினதற்காக சோத்திரம். இயேசு என்னை நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார் என்று தெளிவாக பேசினதற்காக துதிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸை நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய அன்பிலேயும் உங்களுடைய வசனத்திலேயும் உண்மையிலேயும் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டார். கர்த்தர் நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸுக்கு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்காகவும், வெளி தேசங்களில் உள்ள நம்ம உற்றார் சுற்றார் நண்பர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற பராமரித்து வருகிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இது அருமையான நல்ல ஜெப கொடுகையை தந்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எவ்வளவு அற்புதமாக எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே உங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வெளிச்சத்தை எங்கள் மேலே நீங்கள் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் பிரகாசிப்போம் சுவாமி. உமக்கே கோடாக்கடி ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த கொரோனா காலங்களில் ஆண்டவரே, லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிற காலங்களில் சுவாமி, ஜனங்கள் அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகாதபடிக்கு ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை தாங்க, எங்களுக்கும் ஞானத்தை தாங்க சுவாமி. கரெக்டான வழியில் நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கொரோனா போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது சுவாமி. கொரோனா அதிகமாக கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தமிழ்நாட்டில் அதிக சேதம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மேக்ஸிமம்னு போயிட்டே இருக்குது சுவாமி. ஆண்டவரே, 800 பேர் இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. அதில் 500-600 பேர் சென்னையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. சென்னை பட்டணத்துக்காக வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிற ஜனங்களை அநேகம் பேர் சென்னையில் இருக்கிறாங்க சுவாமி. கூட்டமாக கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஜெபங்கள் எல்லாம் கேளுங்க ஆண்டவரே, பதில் தாங்க சுவாமி. மரணம் நேரிடாதபடி இம்மட்ட மரணத்தை நீங்கள் குறைச்சி வச்சிருக்கிறீங்க சுவாமி தமிழ்நாட்டில். அதுக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனாவில் ஜனங்கள் பயப்படாதபடிக்கு, ஜனங்கள் சாகாதபடிக்கு, மரணிக்காதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கொரோனா நோயை ஒரு முடிவு கட்டையே ஆகணும் சுவாமி. அதுபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிகவும் அதிகமாக ஆண்டவரே கொரோனா இருக்குது. அங்கே ஜனக்கூட்டம் அதிகம். அந்த தாராவி என்ற அந்த ஸ்லம் ஏரியா பயங்கரமாக இருக்குது சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே இன்டர்வியூன் பண்ண முடியும். வேறு யாராலும் எதுவும் பண்ண முடியாது சுவாமி. தூய்மை பணியாளர்களுக்காக வருகிறோம். அநேகம் பேர் அதனால் அஃபெக்டட் சுவாமி. ஆண்டவரே, அவங்களெல்லாம் நீங்கள் தான் பாதுகாக்க முடியும் ஆண்டவரே.
கவர்மெண்ட்டால் ரொம்ப செய்ய முடியாது, ஆனால் எங்கள் தகப்பனால் எங்களை எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆண்டவரே. நீங்கள் இந்த ஜனங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மைக்ரண்ட் லேபரர்ஸுக்கு பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவளுக்கு வாழ்வாதாரத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மருத்துவ பணியிலே ஈடுபட்டிருக்கிற டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ் சாமுel தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் பிரித்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், நர்சஸ், இன்னும் டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர் லேவி, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோஹான், டாக்டர் அனிதா, டாக்டர் எஸ்தர் பிரியா, நர்சஸ் ஷர்லி, டேஃபினி, சலோமி, ஃப்ராங்க்லின், ஜோஸ்வின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா இமானுவேல், ஹெப்சி, ஆக்னஸ், ஐமசேல் இருக்கிற நம்ம விமல்ராஜ் ஆண்டவரே, இவருக்காக வருகிறோம் ஆண்டவர். இன்னும் அநேகம் பேர் இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் பாதுகாக்க உம்மால் முடியும் சுவாமி. உம்முடைய தேவதூதர் அக்கினி மதிலாக, அக்கினி ரதங்களோடு, அக்கினி குதிரைகளாக ஆண்டவரை நின்று இவர்களை பாதுகாப்பார்களாக. இவர்கள் நிமித்தம் ஆண்டவர் ஆஸ்பத்திரிக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும், அந்த பேஷண்ட்ஸுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும் சுவாமி. அது போலவே வெளி தேசங்களில் குடும்பங்கள் ஆண்டவர், உற்றார் சுற்றார் நண்பர்களுடைய குடும்பங்கள், ஜியோ குடும்பம், ஏஞ்சல் தர்ஷினி குடும்பம், ஷீபா, ஜூடி, அரவிந்த் குடும்பம், ராஜன், கீர்த்தனா குடும்பம், அனிதா குடும்பம், டேவிட் குடும்பம், டேனி குடும்பம், மிக்கி, ஷீலா குடும்பம், வின்சன் சீலன் குடும்பம், இமானுவேல் எட்வின் குடும்பம், கிறிஸ்டோபர் ஆண்டனி குடும்பம், ரோசி விஜய், ஜான் மோகன் குடும்பம், ஜான் யூஜின், சாலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ் குடும்பங்கள், ஸ்டீஃபன் மோகன் குடும்பம், ரூபி குடும்பம், சாரா குடும்பம், சத்யா வில்சன் ராஜா குடும்பம், அமல் குடும்பம், கெனடி குடும்பம், காட்ஃப்ரி அகாஸ்டி குடும்பம், மேர்லின் குடும்பம், சாம் குடும்பம், ஐசக் தேவரக்கம் குடும்பம் ஆண்டவர். அது போலவே ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, ஈடன் ஃப்ரெட்ரிக் என்றவர் ஆண்டவரே, அவர் கேன்சரினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, வயதான காலத்தில் ஆண்டவரே அவருக்கு நல்ல சமாதானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த கேன்சர் நோயை எடுத்து போட உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. காட்டுத்தி வேரை பிடுங்கி வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்றால் அது கீழ்ப்படியும்னு சொல்லி ஆண்டவரே அந்த வசனத்தை கொடுத்து எத்தனையோ கேன்சர் பேஷண்ட் சோமானாங்க ஆண்டவரே. மறுபடியும் ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலே ஆகும்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த ஆவியானவர் இப்பொழுது அவர் மேல் பலமாய் வல்லமையாய் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த சோமளிக்கிற வரம் ஆண்டவர் செயல்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நீங்க குணமளிக்கிற தேவனுடைய தழும்புகளை நாங்கள் குணமானோம் சுவாமி. அந்த வசனத்தை எல்லாரும் நாங்கள் 40 பேர் 35 கனெக்ஷன்ஸ்ல இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அது போல டாக்டர் மிஸ்ஸஸ் டொனால்டு கண்ணுகளுக்கு நல்ல பார்வையை நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிர்மலா ஜோதிராஜ் அக்காவுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை பலனையும் தாங்க சுவாமி ஆண்டவரே. அது போலவே இந்த நேரத்தில் ஆண்டவர் விசேஷமான ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஷேரன் கீர்த்தனா நம்முடைய ஷீலா செல்வகுமாருடைய மகள் சியாட்டல்ல இருக்கிறாங்க. அங்கே ரயட்ஸ், அவங்க டவுன் டவுனில் தான் இருக்கிறாங்க. அந்த பக்கத்து கடைகள் எல்லாம் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஒரு பயங்கரமான ஒரு கால் வந்தது ஆண்டவரே. நீங்கள் தான் காப்பாற்றணும். மகளை சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தரை நம்பிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொல்லியிருக்கீங்க. கிருபை சூழ்ந்து கொள்வதாக கர்த்தர் நமக்கு பயந்தரளி சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் வசனத்தின் படிக்கு மகள் அங்கே தனியாக குடும்பத்தோடு இருக்கும்போது நீங்கள் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கும். டவுன் டவுனில் என்ன நடந்தாலும் இவர்கள் அசைப்பதில்லை, இவர்கள் வீடுகளுக்கு சேதம் வருவதில்லை. ஏனென்றால் தேவ தூதர் அங்கே பாளையம் இறங்கி ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆண்டவரை நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த ரயட்டர்ஸ் போடுற அக்கினியை விட உம்முடைய அக்கினி பெரிது சுவாமி. உலகத்தில் இருப்பவர்களும் எங்களில் இருப்பவர் பெரியவர் அப்பா. நீங்கள் பெரியவராக இருந்த மகளை காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகனை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகளை தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எதுவும் அவர்களை சேதப்படுத்துவதில்லை. சர்ப்பங்களின் தேர்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன். எதுவும் உங்களை சேதப்படுத்துவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. துதிகர மகிமை எல்லாம் சொல்லிட்டு எபியனுக்கு 2ஆம் தேதி ஆப்ரேஷன் ஆண்டவரே. லேசர் ட்ரீட்மெண்ட் கண்ணில் நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. முழு பார்வையை திருப்பி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹரிஹரன் என்றவர் அவருடைய அம்மா வந்து ஜெபம் பண்ண சொன்னாங்க சுவாமி. அவருக்காக அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சென்னையில் ஆஃபீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணலாங்கிறாங்க. ஆனால் கொரோனான்னு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொரோனா வருது. அவங்கெல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க சுவாமி. முதலாவது பயத்தை எடுத்து போடுங்க. ஜெபம் பண்ணா நிச்சயமாக நீங்கள் பாதுகாப்பீங்கிற ஒரு விசுவாசத்தை நீங்கள் மனதில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா.
உம்மால முடியும் சுவாமி, நீங்க உண்மை வெளிப்படுத்துகிறங்க தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி, வெளிப்படுத்துங்க சுவாமி, ரிவீல் யுவர் செல்ஃப் டு தெம். நான் உனக்கு பாதுகாக்கிறதுக்கு வலது கரத்தை உயர்த்தி பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீங்க சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிற மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். நல்ல ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னவென்றால், நேற்று நைட்டு நியூஸ் எல்லாம் பார்த்தோம், பேப்பர்லாம் வாசித்தோம். அதில் வந்து என்ன போட்டிருந்தது, அன்லாக் 1.0 எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிடுறோம், மால், ஹோட்டல்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுறோம், சர்ச்சஸ், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் எல்லாமே திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் கொஞ்ச நாளாகவே உங்கள்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ நாம் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த டெய்லி கூடுகைக்கு வேலிடிக்ஷன் வச்சிடலாம். ஸோ அடுத்த வாரத்திலேருந்து நம்ம வந்து வாரத்துக்கு 3 நாள் இப்படி தான் பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இது ஒரு யுனானிமஸ் டிசிஷன் அப்படின்னு வைக்கலான்னு சொல்லி யோசித்தோம். ஸோ இப்போ சாயங்காலம் வந்து நான் சில பேருக்கு ஃபோன் பண்ணி வேலிடிக்டரி வைக்கலாம் இன்றைக்கி, நீங்கள் ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, இந்த கூட்டங்கள் எவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா, ஆண்டவர் எப்படி உங்களை வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஜெபம் நீங்கள் எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ண தொடங்கினேன். 2 பேர் 3 பேர்கிட்ட சொல்லியாச்சு. அப்புறம் நான் ஒரு சிஸ்டர் தேன்மொழிகிட்ட நான் சொன்னேன், அவங்களே 2 நிமிஷம் பேசுகிறீங்களான்னு சொல்லி பேச சொன்னேன். அப்போ அவங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா சர்ச் தமிழ்நாட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் இப்போ இதையும் ஓப்பன் பண்ணல, ஜூன் 1 மேலே தான் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு நீங்கள் சொன்ன உடனே அப்படின்னு சொல்லி. நான் எனக்கும் அப்படியே தான் ஃபீலிங். அதாவது நான் காலேஜிலேருந்து வெளியே வரும்போது, கடைசி நாள் வேலிடிட்டி முடியும் போது, யூனிவர்சிட்டிலேருந்து படிச்சுட்டு வெளியே வரும்போது, என் பேங்க்கில் ரிட்டையர் ஆன அன்னைக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சோ, அடரா இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இடத்த விட்டுட்டு நம்ம இப்போ கிளம்புறோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கும் இன்றைக்கி இருந்துச்சு. இந்த நாளைக்கு இருக்காதா, நாளைக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படியெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இவங்க இப்படி சொல்லவும் எனக்கு வந்து ரொம்ப நான் அதை பற்றி ரொம்ப யோசித்தோம் 2 பேரும். ஸோ இப்போ எதனால் வந்து இதை வந்து நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வேலைகள் வந்துடும், வேலைக்கு போகணும், வெளியில் போகணும் அப்படின்னும் போது இதுக்கு அட்டென்ட் பண்ண முடியாது. அப்படின்னும் போது ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு ஸ்கெலிட்டல் லெவலில் நடத்துறதுல அது ரொம்ப ஒன்றும் அதில் என்ன பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம வேறு பிளான் போட்டோம். இவங்க இப்படி சொன்னதை வந்து எனக்கு ரொம்ப அது யோசிச்சுக்கிட்டே நம்ம ஜெபம் பண்ணோம் 2 பேரும். உடனே 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. ஸோ 2 பேரும் ஜெபம் பண்ணோம். வந்து ஒரு வாரம் வந்து நம்ம இப்படி ரெகுலராக நடத்துவோம். ஸோ எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம், எவ்வளவு தூரத்துக்கு ஆட்கள் வர முடியுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களுடைய ஃபீட்பேக்கும் எங்களுக்கு தேவை. நீங்கள் எல்லாம் எங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு. 1 மாதம் இருக்குது சர்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேன்மொழி, தேங்க்யூ ஃபார் யுவர் ஃப்ராங்க் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து ஆரம்பின்னு சொன்னார், முடின்னு சொல்லலை. அது சொல்லவும் மாட்டார், நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போகும்போது நமக்கு ஒரு நல்ல சமாதானமும் சந்தோஷத்தோடு அந்த முடிவு இருக்கும், நிறைவு இருக்கும். என்ன அப்படின்னும் போது நம்ம ஆண்டவருடைய வழிநடத்துதலை எதிர்பார்த்து நாம் காத்திருப்போம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.